கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் இயேசுவின் இந்த நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கவும், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய கரம் உங்களை வழி நடத்தும் ஆசிர்வதிக்கிறோம். இந்த நாளை நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தின் செய்தி, யூதா 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா, வஸ்திரத்துல கரைப்பட்டுருந்துச்சுன்னா எத்தனை பேர் அந்த வஸ்திரத்தை உடுத்த ஆசைப்படுவோம். சிலர்லாம் கொஞ்சம் கரை இருந்தா கூட என்ன செய்ய மாட்டாங்க, அதை தூர போட்டுருவாங்க, அதை என்ன செய்ய மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க, அது அவங்களுக்கு பிடிக்காது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா 2 கல்லூரி மாணவர்கள், இறையியல் படிக்கிற மாணவர்கள் என்ன செய்தாங்க சொன்னா, ஒரு மார்க்கெட் வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு துணி கடையை பார்க்குறாங்க. நிறைய துணி கடைகள், நிறைய வியாபாரங்கள், மக்கள் அலைமோதி கொண்டிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு டி நகர்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் போனீங்கன்னு சொன்னால், நம்ம நின்றுட்டு இருந்தால் ஆட்கள் தள்ளிகிட்டே போவாங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும், அவ்வளோ நெரிச்சல். அங்கே ரொம்ப என்னதுன்னு வியாபாரம் ரொம்ப அதிகமாக நடக்கும். அதில் ரொம்ப பார்த்தீங்கன்னு சொன்னால், துணி கடை ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு இடம். எல்லா பொருட்களும் அங்கே அதிகமாகவும் மலிவாகவும் கிடைக்கும். அப்படி இந்த வாலிபர்கள் அங்கே போய் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது, என்ன இந்த கடையில் இவ்வளோ கூட்டமாக ஜாஸ்தியாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தப்ப, அங்கே என்ன போட்டுருந்துச்சுன்னா, இங்கே என்ன செய்யணும்னா டிஸ்கவுண்ட் சேல் அப்படின்னு போட்டிருந்துச்சு. டிஸ்கவுண்ட் சேல்னா அப்போ அதனால தான் ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே அதை பார்த்துட்டு நிற்கும் பொழுது, ஒரு ஆடை அங்கே இருந்துச்சு. அதில் ஒரு வார்த்தை எழுதிருந்துச்சான். அந்த வாசகத்தை வாசித்த அந்த வாலிபனுக்கு, இது நம்முடைய பிரசங்கத்துக்கு ரொம்ப தேவையான ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படி என்ன அந்த வாசகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த விளம்பரத்தில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, அது சிறிய கரை அதிகபட்ச விலை குறைப்பு என்று எழுதப்பட்டிருந்துச்சான். சிறிய கரை அதிகபட்ச விலை குறைப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சான். அதை வாசித்த போது எவ்வளோ ஒரு உண்மையான வார்த்தை அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர்கள் உணர்ந்தாங்களாம். ஏன்னு சொன்னா, சின்ன கரை பிடிச்சதுனால அது ரொம்ப ரொம்ப மலிவான விலைக்கு தந்தாங்க. நான் ஒரு நாள் இப்படிதான் ஒரு நாள் போய் பார்த்துருந்தேன். அப்படி பார்த்துருந்தப்போ கொஞ்சம் நிறைய சாரீஸ், புடவைகள் போடப்பட்டிருந்துச்சு. பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது விலை 200 ரூபாய் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஆனால் அது கடையில் நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம், அது 5000 6000த்துக்கு ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம். இங்கே என்னடா இது இவ்வளோ கம்மியான விலைக்கு போட்டிருக்கே அப்படின்னு பார்த்தா, உடனே கடைக்கார்ட்ட கேட்குறேன், இது உண்மையான விலை தானா? இந்த இடத்துல இங்கே போட்டிருக்குது ஏதாவது டேமேஜ் இருக்குதா, அதனால இதை போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொன்னப்ப கேட்டப்ப, இல்லை டேமேஜ்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, அது ஒரு பீஸ் தான் இருக்குது, அது அங்கே வைக்க முடியல, அதனால இங்கே போட்டுட்டோம், அதுக்கு விலை என்ன அப்படின்னு சொன்னால் 200 ரூபாய். நாங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, ஒரு மதிப்பு, அதுக்கு விலை ரொம்ப விலை உயர்ந்தது தான். ஆனால் நம்ம நிறைய நேரம் பார்த்துட்டு அந்த பொருள் எவ்வளோ கம்மியான விலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருந்துச்சு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கரை பிடிச்சிருக்குது, அதனால் அதோட விலை கண்டிப்பாக அது ஒரு 5000 4000 அந்த மாதிரியான விலையான பொருட்கள் தான். அது ஒரு சின்ன கரை வந்துச்சுனால என்ன செஞ்சுறாங்க, அதுக்கு விலை மதிப்பு. ஒரு நாள் என்ன செஞ்சு அது மாதிரி தான் சாரி பார்த்துட்டு இருக்க நேரம், ரொம்ப காட்டன் சாரி, அது அதனுடைய விலை நிஜ விலை 6500 ரூபாய். ஆனால் அங்கே போட்டிருந்தாங்க 50% தள்ளுபடி அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே காட்டன் சாரீஸ் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா, அங்கே உள்ள சின்ன கரை தான், அது ரொம்ப தெரியாதுங்க. அவங்க விற்கிறவங்க சொல்கிறாங்க, ரொம்ப தெரியாது, நீங்கள் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும், அப்போ நாங்கள் இதை வாஷ் பண்ணி புதுசுன்னு வைக்க முடியாதுல்ல, அதனால் நாங்கள் அதை விற்றுடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் நமக்கு இன்னைக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், நாம் கூட சில நேரத்தில் சின்னது தான் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த சின்னதுனால என்ன செய்யுதுன்னா, விலை மதிப்பு குறைகிறது. நீங்களும் நானும் செய்கிற சின்ன தவறுகள் நம்முடைய மதிப்பை என்ன செஞ்சிடமா குறைச்சிடும். நம்முடைய மதிப்பு குறையும் பொழுது என்ன ஆகுது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பின்தங்கி போயிடுவோம். அந்த ஜீவ ராஜ்யத்தில் போய் அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதை நாம் இழந்துருவோம். எப்படி அந்த ஆடையில் இருக்கிற சின்ன கரையினால் அதனுடைய மதிப்பு குறைகிறதோ, அதனால் என்னது, விலை குறைந்து போகிறது, அது மதிப்பு குறைந்து போகுது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் சின்ன கரைகள் படுச்சுன்னா அது என்ன செய்யணும், நிறைய சேரும் பொழுது பெருசாக மாறும்.
பெருசாக மாறும்போது நம்முடைய மதிப்பு என்ன செஞ்சிடுமா, அப்படியே குறைஞ்சிரும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிமையாக கொண்டு போடப்பட்ட தானியேல் நம்முடைய நண்பர்களும் என்ன செய்யலாம், மனதிலேயே அவங்க தீர்மானிச்சிட்டாங்க, நாங்கள் இந்த விக்கிரகத்துக்கு படைத்தால் இந்த ராஜாவின் உணவை நாங்கள் உட்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அந்த சின்ன ஒரு காரியம்தான், போயிருக்கிற இடமும் அடிமைகளாக போயிருக்கோம், அங்கே கூட என்ன செஞ்சனா எதுவும் கரப்பற்றக்கூடாது, அவருடைய தேவனுடைய நாமம் என்ன இதுவாகிடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க பார்த்தீங்களா. நீங்களும் நானும் அதை ரொம்ப யோசிக்கணும் இல்லை, நம்ம எவ்வளோ பின்தங்கியிருக்கோம், சின்ன சின்ன கரைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, அந்த கரைகள்னால நம்முடைய மதிப்பு என்ன செஞ்சிடமா குறைந்து போகணும். அப்படி இல்லாதபடிக்கு என்ன செய்யணுமா, நம்ம மேலே கரைகள் படாதபடிக்கு அதை நம்ம என்ன செய்யணுமா தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி அந்த வாலிபர்கள் தீர்மானித்தாங்களோ அதே போல் நீங்களும் நானும் தீர்மானிப்போம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும், ஆண்டவர் நமக்கு கூட இருந்து என்ன செய்வார், அவங்களுக்கு உதவி செய்தது போல, அந்த ராஜ்யத்தில் அவங்கள உயர்த்தினது போல நம்மையும் ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்வார், அழைத்து செல்வார். நாம் வாழ்க்கை குறித்து ஒருவரும் என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணாதபடிக்கு என்ன செய்யணுமா, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மை காத்து கொள்ளணும். நம்முடைய மதிப்பு நம்மக்கிட்ட என்ன எவ்வளோ கரை இருக்குதுங்கிறத பற்றி தான் இருக்குது. இப்போ நம்ம கரைப்படாதவர்களாக தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நம்முடைய வஸ்திரத்தை என்ன செய்யணுமா, மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளி நம்ம தேவனுடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்வதற்கு அவரிடத்துல நம்ம என்ன செய்வோம், அர்ப்பணிப்போம். அவர் நம்மை வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். அண்ட சராசரத்துக்கும் அதிபதியான கர்த்தாவே, நீதியின் வஸ்திரத்தை கொண்டவரே, தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் நியாயமாய் விசாரிக்கிறவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. சிறு சிறு கரைகள் ஆண்டவரே உம்மை விட்டு எங்களை பிரிக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்படி நாங்கள் எல்லா தவறுகளையும் உணர்ந்தவர்களாக எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவரே உம்மிடத்தில் சேருகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளுங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவருடைய மனபாரங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க, பாவஸ்தனையெல்லாம் நீக்கி போடுங்க, வேதனைகள்லாம் நீக்கி போடுங்க. அவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் உடைய வல்லமையின் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய அன்பின் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடும். எங்களை குற்றம் குறைகளை மன்னித்து ஆண்டவரே, நீதியின் வஸ்திரத்தினால் எங்களை மூடி மறைத்து ஆண்டவரே, சாத்தான் எங்களை அந்த ஆட்கொள்ளாதபடிக்கு தேவ வார்த்தைகள் எங்களை எப்பொழுதும் நினைவில் இருந்து எங்களை ஆட்கொள்ள நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.